வணக்கம் நண்பர்களே. மாற்றம் இந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம எல்லோரும் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், இது இருந்திருந்தால் அதை நான் மாற்றிருப்பேன், அது இருந்திருந்தால் இதை மாற்றிருப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்டிருக்கோம். ஏன் நாமளும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹெல்த் நல்ல விஷயம் இருந்தால் நான் ஜிம்முக்கு போயிருந்தேன் அப்படி இருந்திருப்பேன், நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிட்ருந்தேன் அப்படி இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அப்படி இருந்திருந்தா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது சில பேர் என்கிட்ட பணம் இல்லை, பணம் இருந்திருந்தால் நான் அந்த மாதிரி இருந்திருப்பேன், இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்ற சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த மாற்றம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்கவுங்கள இருக்கிற எண்ணங்களும் அவங்க மனசும் தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மாற்றத்தை ஒருத்தர் சொல்கிறனாலேயோ இல்லை நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறனாலேயோ நிறைய புத்தகங்களை பார்க்குறனாலேயோ கூட படிக்கிறனாலேயோ இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர்த்தோட பேச்சை கேட்குறனாலேயோ இந்த விஷயம் உடனே நடந்துடும் அப்படின்னு இருந்திருந்தால் இந்த உலகத்தில் எல்லாருமே மிகப்பெரிய விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அது நடக்கலை. ஏன்? யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சாதித்தாங்களோ, அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை பெரிய விஷயமா இருக்கலாம், அதை முதல்ல அவங்க நம்பினாங்க, அதை செஞ்சாங்க. நீங்கள் எதை விஷயத்தை வேணும்னாலும் செய்யலாம், ஆனால் முதல்ல நீங்கள் நம்பணும். அந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றங்கிறது வர ஆரம்பிக்கும். எப்படி ஒரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிக்கலாம் இதை பிடிக்கலாம் சின்ன வயசில் இருக்கிற குழந்தை அந்த ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்குதோ, அப்படி எடுத்து வைக்கும்பொழுது அதுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் தான் அது அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ அதே விஷயந்தான் எல்லாத்துக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் பொருந்தும். ஸோ மாற்றம் யாரெல்லாம் விரும்புகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நான் என்னை நிறைய மாற்றணும், அது எந்த பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய சின்ன விஷயத்துலேருந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசை வச்சு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் மட்டும்தான் அது ஸ்டார்ட் ஆகும். வேறு யாராலையும் எந்த விஷயத்தாலையும் இந்த மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர முடியாது, நீங்களாக நினச்சி நீங்களாக பண்ணுற வரைக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அது மாற்றத்தில் மிக முக்கியமான விஷயம்.